இந்த மாதிரி பல்வேறு வித்தைகளை வந்து ஒன்னொன்னா கொண்டு வந்து இறக்கிக்கிட்டு இருக்கார். லண்டன்ல போய் என்ன வித்தையை கத்துட்டு வந்தாருன்னு தெரியல. லண்டன்ல ரொம்ப நாகரீகமான ஒரு அரசியலை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த நாகரீகமான அரசியல் எதுவும் இவருக்கு சரிப்பட்டு வந்திருக்காது. இவருடைய மனநிலைக்கும் இவருடைய செயல்பாட்டுக்கும் அது சரிப்பட்டு வராதனால இவருக்கு என்னெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கோ அதையெல்லாம் ஒன்னொன்னா இப்போ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால இதை வச்சுக்கிட்டு அவர் வந்து விரக்திக்கு போயிட்டார். விரக்திக்கு போன ஒருவர் இப்படி 4 பேர் எதிரில் தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் பின்னாடி நிற்க வச்சுக்கிட்டு அவங்க கையில எல்லாம் ஒரு போர்டை கொடுத்துட்டு அவங்கெல்லாம் வந்து சொல்லும்போது முருகா அரோகரா வேல் முருகா இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஒரு அம்மா வேற உட்காந்து அழுது, ஐயோ நீங்கள் அடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அழுற மாதிரி ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள். உண்மையிலேயே இந்த உலகத்தின் மீது பற்றற்றவர்கள், இந்த உலகத்தின் மீது விரக்தி கொண்டவர்கள் ஒரு நாளும் அதை செய்யவே மாட்டாங்க. அதனால இவர் செய்யறது முழுக்க முழுக்க அரசியல் தானே தவிர இதுல வேற எதுவுமே கிடையாது. இல்லை இவருக்கு பதவி ஆசை இல்லை அப்படின்றதும் பொய். இதுல வந்து இவருக்கு விரக்தி அடைஞ்சிட்டார் அப்படின்றது பொய். லண்டனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிட்டார் அப்படின்றதும் முழுசா பொய். அதனால இவர் அப்படி எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வந்திருக்கார்.